السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله ما بعد. الحمد لله அல்லாஹ்வுடைய அருளால் தினம்தோறும் அல்லாஹ்வுடைய கல்வியில் ஒரு பகுதியை தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ச்சியாக பொறுமையாக இருந்து அதிகமான கல்வியை சொல்லித்தரக்கூடிய வாய்ப்பை எனக்கும் அதை கொண்டு பயனடையக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மான் தந்து அருளட்டும் இன்ஷா அல்லாஹ். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்க கல்வியை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் அவன் எந்த நேரமும் தன்னுடைய உள்ளத்தை திறந்ததாக வைத்திருக்க வேண்டும். உள்ளத்தை சாத்தி வைத்திருந்தால் கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய கல்வி அவருடைய உள்ளத்தில் ஏறாது. எப்பொழுது ஒருவன் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளும் பொழுது தன்னுடைய உள்ளத்தை திறந்ததாக வைத்திருக்கின்றானோ அப்பொழுதுதான் அவன் படிக்கக்கூடிய கல்வி அவருடைய உள்ளத்தில் சென்று பதியும். பெரும்பான்மையானவர்கள் கல்வியை படிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய உள்ளங்களை மூடி வைத்துக் கொண்டு வெறும் காது அளவுகளில் கேட்டுவிட்டு அதை கொண்டு எந்த விதத்திலும் பயன் பெறாதவர்களாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. காரணம் என்ன? அவர்கள் கேட்கும் பொழுது யாரோ வேறு யாருக்கோ சொல்லுவதை போன்று இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கானது அல்ல, வேறு ஏதோ ஒரு கிரகத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கான செய்தியை போன்று அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய செய்தியை நாமும் தெரிந்து கொள்கின்றோம் என்பதை போன்று கேட்டுவிட்டு அதை கொண்டு எந்த விதத்திலும் பயனடையாமல் இருப்பதை பார்க்க முடிகின்றது. இந்த ஒரு கல்வி எந்த விதத்திலும் ஒரு முஸ்லிமிற்கு சிறந்த கல்வி அல்ல. எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட கல்வியை விட்டு என்ன செய்தார்கள்? பாதுகாவல் தேடினார்கள். ஒரு முஸ்லிம் ஒரு கல்வியை கற்கின்றான் என்று சொன்னால் அதை என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு பயனளிக்க வேண்டும். அதை கொண்டு அவன் என்ன செய்ய வேண்டும்? சிந்தித்து பார்க்க வேண்டும், உணர வேண்டும். அஃபலா யததப்பரூன், அல்லாஹ் கேள்வி கேட்கின்றான். இந்த குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை, இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை அவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? வெறுமனே கேட்டுவிட்டு அதை ஒரு நாளிதழ் செய்தியை போன்று அவர்கள் கடந்து சென்று விடுவார்களா? அம்மா அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லாஹ் கேள்வி கேட்கின்றான். அல்லது அவர்களுடைய உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டிருக்கின்றதா? அவர்கள் உள்ளங்கள் பூட்டப்பட்டிருக்கின்றதா என்பதாக அல்லாஹ் கேட்கின்றார். என்ன விளங்குகின்றது? ஒரு முஸ்லிம் கண்டிப்பான முறை என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய உள்ளத்தை சாத்தி வைத்திருக்க கூடாது. திறந்ததாக வைத்து விசாலமாக வைத்து கல்வியை உள்வாங்கி அந்த கல்வியை கொண்டு பயனடைய வேண்டும். அதற்காகத்தான் தினந்தோறும் அவ்வளவு முயற்சிகள் எடுத்து அவ்வளவு சிரமப்பட்டு ஒரு செய்தியை ஒன்று திரட்டி உங்களுக்கு மத்தியில் சொல்லப்படுகின்றது. ஆனால் எத்தனை முறை மீண்டும் 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 சொல்லப்பட்டாலும் அதை கொண்டு பயனடையக்கூடியவர்களாக எம்மில் பெரும்பான்மையானவர்களை நான் பார்க்கவில்லை. அதுதான் உண்மை. உங்களில் சிலர் அதை கொண்டு கோபித்துக் கொண்டாலும் அதை கொண்டு மன வருத்தப்பட்டாலும் அதுதான் உண்மை. சஃப் சம்பந்தமாக 3 நாட்கள் இதற்கு முன்னால் பேசினோம். 3 நாட்கள் தொடர்ச்சியாக பேசியும் அந்த சஃபில் எந்த மாற்றத்தையும் பார்க்க முடியும். ஹாஃபத்துல் கதம் என்ற வார்த்தையை நாம் சொல்லி இருந்தோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன வார்த்தை சொல்லி காண்பித்தார்கள்? ஹாஃபத்துல் கதம், பின்னங்கால். அவர்களுடைய பின்னங்கால் ஒட்டி இருக்கும் என்பதாக. பின்னங்கால், முன்னங்கால், காலினுடைய மொத்த பகுதியும் ஒட்டி இருக்கும். சஃபில் இருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை போன்று சாஹூன், பொடுபோக்கானவர்களாக தொழுகையில் சஃபில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். எந்த விதமான கவலையும் இல்லாமல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது, சவ்வு சுஃபூஃபக்கும், உங்களுடைய வரிசையை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். அகீமு சுஃபூஃபக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து சொல்லும் பொழுது நான் ஒரு சஹாபியை பார்த்தேன். அவருடைய தோலை சேர்த்துக் கொண்டார், அவருடைய முட்டியை சேர்த்துக் கொண்டார், அவருடைய முழு கால்களையும் சேர்த்துக் கொண்டார் என்பதாக நான் பார்த்தேன் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே வார்த்தையை தான் இன்று நாமும் சொல்லுகின்றோம். அது சம்பந்தமாக ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு மும்முறை, இன்று மும்முறைக்கு 4வது முறை சொல்லி காட்டுகின்றோம். ஆனால் அதை கொண்டு எந்த பயனும் பெறுவதாக என்னால் பார்க்க முடியவில்லை. காரணம் என்ன? சொல்லித்தரக்கூடிய விதத்தில் என்னிடத்தில் ஏதேனும் குறை இருந்தால் அதையும் தயவு செய்து சுட்டி காண்பித்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் நான் திருத்திக் கொள்வேன். என்ன காரணம்? அல்லது சொல்லக்கூடிய விஷயம் விளங்கவில்லையா? அல்லது இந்த விஷயம் எங்களுக்கு விளங்கியும் எங்களுக்கு தேவையில்லையா? சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று விளங்கவில்லை
அல்லது எங்களுக்கு விளங்குகின்றது, அதை நாங்கள் பின்பற்ற மாட்டோம். இது இரண்டில் ஏதேனும் ஒன்றுதானே. என்ன காரணம்? ஒரு முஸ்லிமுடைய நிலை இதுவா? சுலபமாக கல்விகள் கிடைக்க போய் அந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணராமல், அது நமக்கு கிடைத்தும் அதை நாம் பயன்படுத்தாமல் நஷ்டவாளிகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு தூரம் பிரயாணம் செய்து எத்தனை ஆண்டுகள் தங்களுடைய குடும்பங்களை பிரிந்து உணவுகளுக்கு போராடி இந்த கல்வியை தொகுத்து ஒன்று சேர்த்து சஹாபாக்களும் தாபியீன்களும் முஹத்திஸீன்களும் இந்த கல்வியை இடத்திலிருந்து சேர்த்திருக்கின்றார். அப்படிப்பட்ட கல்வியை எம்முடைய ஊரிலே அமர்ந்திருக்கின்றோம். எமக்கு ஒன்றுபட தொகுத்து வழங்கப்படுகின்றது. அதை கேட்டுவிட்டு பயன்பெறவில்லை என்றால் நஷ்டவாளி யார்? நீங்கள் அதை கொண்டு பயனடையவில்லை, நீங்கள் அதை செய்யவில்லை என்ற காரணத்தினால் அல்லாஹ் நஷ்டவாளியா அல்லது சொல்லித்தரக்கூடிய நாங்கள் நஷ்டவாளியா? சிந்தித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? கணிச்சுக்குரிய அல்லாஹ் நேரடியாக இதைத்தான், இதன் காரணமாகத்தான் மற்ற சுன்னாக்களுக்கு இல்லாத வகையில் இது ஒரு உரையாக இல்லாமல் ஒரு உபதேசமாக, உங்களுக்கு நான் செய்யக்கூடிய ஒரு உபதேசமாக, இதில் ஏதேனும் தவறு இருந்தால் எனக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு உபதேசமாக இன்றைய தினத்தை நாம் ஆக்கிக் கொள்வோம். உலமாக்கள் இதன் காரணமாகத்தான் இந்த குறிப்பிட்ட இந்த சுன்னாவிற்கு சொல்லி காட்டும் பொழுது இந்த சுன்னா எப்படிப்பட்ட சுன்னாவாக ஆக்கப்பட்டு விட்டது? மன்சியன், மறக்கடிக்கப்பட்ட, நசிய ஓ மன்சியா, மறந்த மறக்கடிக்கப்பட்ட ஒரு சுன்னாவாக மாற்றப்பட்டு விட்டது. ஒவ்வொரு முறை படித்தாலும் சஃபில் நிற்கும் பொழுது என்ன செய்து விடுகிறோம்? மறந்து விடுகின்றோம். அகீமு சுஃபுஃபுக்கும் என்பதாக நினைவுபடுத்தப்பட்டும் யாருக்கோ சொல்வதை போன்று அதை குறித்து சிறிதலும் சிந்திக்காமல், கால்களை குனிந்து கூட கீழே பார்க்காமல் அப்படி நின்ற மேலைக்கு நின்று தொழுவதை பார்க்க முடிகின்றது. காரணம் என்ன? இதை விட ஒரு சிறந்த குழி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வேண்டுமா? என்ன குழியை சொன்னார்கள்? மன் வஸல ஸஃபன் வஸலஹுல்லாஹ், யார் சஃபில் தன்னுடன் இருக்கக்கூடிய சகோதரருடன் தன்னை சேர்த்து கொள்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் தன்னுடன் சேர்த்துக் கொள்கின்றான். மன் கத்தா சஃபன் கத்தாஹுல்லாஹ், யார் தன்னுடன் இருக்கக்கூடியவர்களுடன் சஃபை விட்டும் தன்னை துண்டித்துக் கொள்கின்றார்களோ கத்தாஹுல்லாஹ், அவர்களை அல்லாஹ்வும் துண்டித்து விடுகின்றான். இதை விட ஒரு சிறந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வேண்டுமா? வேறு இடத்தில் சொல்லி காட்டும் பொழுது இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன, என்ன செய்கின்றார்கள்? ஸலவாத் சொல்கின்றார் என்பதை அர்த்தம் வைத்துக் கூடாது. இது யுஸல்லூன, என்ன செய்து கொள்கின்றார்கள்? அல்லாஹ்வும் மலக்குமார்களும் சேர்ந்து கொள்கின்றார்கள். யாரிடத்தில்? யார் சஃபில் சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ்வும் மலக்குமார்களும் சேர்ந்து கொள்கின்றார்கள் அவர்களுடன். இதை விட சிறப்புகளை சொல்ல வேண்டுமா? இவ்வளவு சிறப்புகள், இதை விட ஒரு சிறப்பு ஒரு முஸ்லிமுக்கு தேவையா? அல்லாஹ் எம்முடன் சேர்ந்து விட்டால், மலக்குமார்கள் என்னுடன் சேர்ந்து விட்டால் அதை விட ஒரு சிறப்பு தேவையா? எல்லா விஷயங்களும் இவங்க கைகூடி வந்துவிடும். இப்படிப்பட்ட சிறப்புகளை சொல்லியும் கூட இப்படிப்பட்ட ஒரு பாரதூரம் இந்த சஃபை துண்டிப்பதால் ஏற்படுகின்றது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தும் கூட அந்த சஃபில் எம்மில் யாருடைய பின்னங்காலுக்கும் சேர மாட்டேங்கின்றது. இதுக்கு என்னதான் தீர்வு? அதாவது ஒரு அதுதான் இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பிராக்டிகலா செஞ்சு பார்த்துருவோமா? ஏன் அப்படின்னா, ஒரு கல்வின்றது சும்மா கடமைக்கு இன்னைக்கு நம்ம ஒண்ணு சொல்றோன்றத நான் சொல்லிட்டு இன்னைக்கு ஒண்ணு கேட்டுட்டோன்றத கடமைக்கு நீங்களும் கேட்டுட்டு தினமும் எந்திரிச்சு போறது கல்வி அல்ல. அது ஒரு கடமையை நம்ம நிறைவேற்றிட்டு போயிட்டு இருக்கோம். கேட்கறத நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம், சொல்றத அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, எந்த ஃபாயிதாவும் இல்லாம போயிட்டு இருக்கு. பிராக்டிகலா செஞ்சு பார்த்துருவோமா? வஸ்தபிகுல் ஹைராத், எந்திரிச்சு வாங்க, சேருங்க, காலை சேருங்க, காலும் தோளும் பின்னங்கால சேருங்க. காலை நேரம் வைங்க. முதல்ல காலை கோணல வைக்காது, எல்லாரும் நேரம் வைங்க. ராணுவத்தில் இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்களா, கேள்விப்பட்டிருக்கேன், கால்கள் கோணலா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த கால்களே அடிப்பாங்களா. சரி, அப்ப முடிச்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்துல இருந்து சஃப்ல உங்களுக்கு நன்மை, உங்களுக்கு தான் நன்மை, உங்களுடைய நன்மைக்காண்டி தான் இவ்வளவு முயற்சி பண்ணி நம்ம சொல்றோமே தவிர உங்களை நிக்க வச்சு சிரமப்படுத்தி நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு நமக்கு எந்த விதமான ஒரு நிபந்தனையும் கிடையாது, நிர்பந்தமும் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய முயற்சியில் பரக்கத் செய்யட்டும். ஹாதா மின் துலில் முமின் இல்லா குல்லி குல் ஹதா ஸௌஃபில் வலக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.